தொழில்நுட்ப கோளாறால் சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த சேவை பாதிப்பு எப்பொழுது சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? என்ன காரணம் பாதிக்கப்பட? வணக்கம். கோயம்பேடு மற்றும் அசோக் நகர் இடையே இருக்கக்கூடிய வழித்தடத்துல மெட்ரோ வழித்தடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வரை இயக்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவைகள் 24 நிமிடங்கள் இடைவெளியில் இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே 5 நிமிட இடைவெளிகளில் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 24 நிமிடங்கள் இடைவெளியில் இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு இடையேயும் அசோக் நகர்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கக்கூடிய சேவைகள் வழக்கம் போல இயக்கப்படுகிறது எனவும் ப்ளூ லைன்ல மெட்ரோ ரயில்கள் சேவைகள் வழக்கமான அட்டவணைப்படி இயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது காலை வேலை என்பதால அதிக நபர்கள் இந்த மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துவார்கள் என்பதன் காரணமாக தற்பொழுது பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே பயணிகள் இதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய பயண திட்டங்களை மேற்கொள்ளுமாறு மெட்ரோ ரயில் தரப்பிலிருந்து தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் இடையே இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்ட் தாமஸ் மவுண்ட்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரை இருக்கக்கூடிய அந்த வழித்தடம் 24 நிமிடங்களில் இடைவெளி இயக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் விரைவில் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வழக்கமான இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் எனவும் மெட்ரோ ரயில் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.